அதாவது கெட்ட கொழுப்பு அப்படிங்கும். நல்ல கொழுப்பு, கெட்ட கொழுப்பு. கொலஸ்ட்ரால், ஐயா கொலஸ்ட்ரால் கூடி போச்சு, மூளை அடைப்பு வர பயமாக இருக்குது, இருதய அடைப்பு வந்துடும், உங்களுக்கு மூளை அடைப்பு வந்துடும் அப்படின்னு சொல்லி மாத்திரை மருந்தை கொடுக்காங்க. இப்போ இந்த மாத்திரை மருந்துலேருந்து நம்ம தப்பிக்கணும், இந்த கொழுப்புலேருந்து கெட்ட கெட்ட கொழுப்பு நம்ம உடம்புல குறையணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, எதெல்லாம் கெட்ட கொழுப்பு உணவுகள் இருக்கோ அதை பூரா சாப்பிடாமல் இருக்கணும். கெட்ட கொழுப்பு அப்படின்னா நீங்கள் இயற்கையாக வரக்கூடிய மிருகங்கள்லேருந்து வரக்கூடிய கொழுப்பு, தாவரத்துலேருந்து வரக்கூடிய கொழுப்பு, இது எல்லாமே நல்ல கொழுப்பு. ஏன்னா பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் நம்ம வந்தவங்க அந்த தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ சில நூற்றாண்டுகளாக தான் கெட்ட கொழுப்பு உணவு நிறையா படையெடுத்து வந்துக்கிட்டு இருக்கு, கலர் கலராக வருது. இந்த உணவுகளை சாப்பிட்டீங்க, அதாவது செயற்கை உணவுகள், சாக்லேட்டு, பிஸ்கெட்டு, பேக்கரி, இந்த மாதிரி ஐட்டங்கள் நிறையா சாப்பிட்றீங்க அப்படின்னா அது கெட்ட கொழுப்பு. இப்போ கெட்ட கொழுப்பு குறைக்கணும்னா இந்த மாதிரி உணவுகளை, சீனி இனிப்பை சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரி உணவுகளை தவிர்க்கணும். இயற்கை உணவுகள், இப்போ கேரட்டு, பீட்ரூட்டு, கேரட்டில் இனிப்பு சத்து இருக்குது, பீட்ரூட்டில் இனிப்பு சத்து இருக்குது, பழங்கள் அதில் இனிப்பு சத்து நிறையா இருக்குது. இப்போ அந்த மாதிரி இனிப்பை எடுக்கணும். இந்த சீனி இனிப்பை தவிர்த்துட்டு இயற்கை இனிப்பை சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல கொழுப்பு வரும். அது போக நார்ச்சத்து உள்ள உணவுகள், நிறைய காய்கறிகள், அதாவது சாதம் எவ்வளோ சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு காய்கறிகள், கீரைகள், இந்த மாதிரி இதை 1 வருஷம் 2 வருஷம் தொடர்ச்சியாக எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கெட்ட கொழுப்பு உங்களுக்கு நல்ல கொழுப்பாக மாறிடும். புரிந்தாலும் சரி.